மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல தான் இருக்கும். நம்மளோட டைரக்டர் மனோஜ் அவர்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம். தேங்க்யூங்க. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கணும். யோகி பாபு சார் கிட்ட பேசும்போது உங்களுக்கு இந்த செட்லயே ரொம்ப மறக்க முடியாத அனுபவம்னா என்னன்னு கேட்டா உங்களோட சிரிப்பு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த கேள்வி ஆக்சுவலி சொன்னேன். ஸோ உங்களுக்கு சொல்லுங்க, இந்த கதை ஆரம்பிச்ச அந்த தருணம்னா அது என்னவா இருக்கும்? இல்லை, இது கதை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்தோம்னா, மக்களை எவ்வளோ தூரத்துக்கு மகிழ வைக்க முடியும் அப்படின்றது தான் எங்களோட ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்தது. கேன் வி மேக் பீப்புள் ஹாப்பி அப்படின்றது தான். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அண்ட் ஐ திங்க் கம்ப்ளீட் படமும் அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி மக்களும் சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பா நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம். பிகாஸ் இதோட காஸ்ட் அண்ட் க்ரூ அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட் குள்ள வந்துட்டு உள்ள கொண்டு வரணும்னு தோணுச்சு? ஐம் டாக்கிங் அபவுட் பிரபுதேவா சார் அண்ட் ரஹ்மான் சார். அந்த காம்பினேஷன் நீங்க எப்படி திங்க் பண்ணி பார்த்தீங்க? ஒன்றும் இல்லை, அது அதான் நான் சொன்ன மாதிரி ஹாப்பினஸ், சந்தோஷம் அப்படின்றது வந்து ஒன்று காமெடி, பட் அதே சந்தோஷம் உங்களுக்கு வந்து மியூசிக்கும் கொடுக்கும், டான்ஸும் கொடுக்கும். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு க்ளீன் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடி, மியூசிக், டான்ஸ் இந்த காம்பினேஷன் பண்ணும்போது ரஹ்மான் சார் அண்ட் பிரபுதேவா சார் வந்து எப்போவுமே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே அந்த ஒரு காம்பினேஷன் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு மேஜிக் இப்போ நீங்கள் வந்து மின்சார கனவாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, எனி மூவி, சிக்குபுக்கு இல்லை அந்த ஒரு பாட்டு பண்ணாலும் சரி, they have given so much happiness in they have given so much happiness. ஸோ அந்த ஹாப்பினஸை திரும்பி கொண்டு வர முடியுமா, இந்த ஜென்ரேஷனுக்கு திரும்பி கொண்டு வர முடியுமான்றது தான் அட்டெம்ப்ட். அண்ட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹவ் கிவன் எக்ஸ்ட்ராடினரிலி த பெஸ்ட். அவங்களால ஒரு இந்த படம் அப்படின்றது இல்லாமல் ஒரு 3 படத்துக்கான எஃபர்ட்டு ரஹ்மான் சாரும் பிரபு சாரும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஒரு க்ளீன் சந்தோஷம், எந்த ஒரு கலப்படமும் இல்லாத சுத்தமான சந்தோஷம் கொடுக்கறதுக்கு ஒரு 3 மடங்கு உழைச்சிருக்காங்க அப்படின்றதான் எனக்கு சந்தோஷம். எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பிகாஸ் வந்துட்டு கோ ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நான் கதையே கேட்கலங்க, எனக்கு வந்துட்டு மனோஜ் மேல அவ்வளவு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஆஸ் எ டிரெக்டரா நீங்க இந்த படத்தை டிரெக்ட் பண்ணும்போது இல்லாட்டி ப்ரொடக்ஷன் டைம்ல உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண சில விஷயங்கள்லாம் என்னன்னு சொல்வீங்க? இல்ல, கஷ்டப்படல ஆக்சுவலா. அதுதான் எனக்கு தெரியும், அந்த கேள்வியே அவாய்ட் பண்ணிருக்கணும். பட் ஆனாலும் நீங்க வந்துட்டு the difficulties that you have faced வேணா சொல்லலாமா நம்ம? இல்ல, we have thoroughly enjoyed. I have a great team. ஒரு நல்ல டீம். நீங்க ரொம்ப நம்மளை சுத்தி நல்ல ஆளுங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணா பண்ணலாம், சந்தோஷமா பண்ணலாம். இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். இது நான் சும்மா கேமரா இருக்குன்றதுக்காக நான் சொல்லலை. ரொம்ப ஒரு டீமாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம். எங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் டீம் வந்து ஃபுல்லி இன்வால்வ் படத்தில். ஸோ பிஹைண்ட் வுட்ஸ் டீமோட சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன், மூன் வாக் டீமோடையும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணேன். எங்களுக்கு டச்வுட் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் 75 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு பிரச்சனைன்னு இருந்தது கிடையாது, யாரோடையும் பிரச்சனை இருந்தது கிடையாது. எங்களுக்கு எல்லாரோடையும் சந்தோஷமாக தான் இந்த படத்தை முடிக்கணுன்றது ஃபஸ்ட் டேவே டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் என் டீம் கிட்டையும் சரி, மூன் வாக் டீம் கிட்டையும் சொன்னது, என்ன வந்தாலும் சந்தோஷமா முடிக்கலாம். ஏன்னா மக்களுக்கே சந்தோஷத்தை கொடுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். டீம் சந்தோஷமா இருந்தா அந்த ஹாப்பினஸ் கன்வே பண்ண முடியும். சோ மக்களுக்கு நீங்க சந்தோஷமா எல்லாம் மக்களுக்கு சந்தோஷமா கொடுக்க முடியும்னு எனக்கு தோணல. ஸோ ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போதும் சரி, பிரபு சார் கிட்ட பேசும்போதும் சரி, யோகி பாபு சார், அஜு வர்கீஸ், அர்ஜுன் அசோகன், சதீஷ், நிஷ்மா, ஸ்மிதா, எல்லாருமே, ஜேக்கப் சார், எல்லாருமே, சுவாமிநாதன் சார், ராஜேந்திரன் சார் இன்னைக்கு வர முடியல அவங்களால, ரெட்டின் சார், கிரேட் ஆக்டர்ஸ். எல்லார்கிட்டையும் நான் வந்து சொல்றது வந்து லெட்ஸ் see if we can be happy, சந்தோஷமா இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான். இந்த படத்தோட இன்னொரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்டிங் தான். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யோகி பாபு சார், அர்ஜுன் சார், அஜு சார், தீபா அக்கா, சதீஷ், இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான காஸ்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் இந்த கதைக்காக சூஸ் பண்ணும்போது உங்கள் மைண்டில் வந்த ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ், டெரிஃபிக் ஆக்டர்ஸ். நீங்கள் அந்த காஸ்டில் பார்த்தீங்கன்னா டெரிஃபிக் ஆக்டர்ஸ். இப்போ நீங்கள் வந்து நான் சுவாமிநாதன் சார் பண்ணுறதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டேன். பழைய லொல்லு சபான்றது காமெடி. ஸோ காமெடி இஸ் வெரி டிஃபிகல்ட் இல்லை. நீங்கள் அதில் எனக்கு என்னன்னா, இப்போ கமல் சார் வந்து அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், கிரேட் ஆக்டிங்னு வாங்க.
கமல் சார் காமெடி பண்ணால் கிரேட் ஆக்டிங்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் காமெடின்றது அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ் இல்லை. அதே மாதிரி இங்கே காமெடி பண்ணுறதுன்றது இவங்களோட எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இந்த ஆக்டர்ஸ்க்கு இருக்கிறனால யோகி பாபு சார் சொன்ன மாதிரி வி வர் வெரி ஹாப்பி. நல்ல ஆக்டிங் நீங்கள் வந்து கேமரா முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த சந்தோஷம்தான் மோஸ்ட்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அதில். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்னால தான் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் செலக்ட் பண்ணது. ஸோ வந்துட்டு யோகி பாபு சாரோட ஒவ்வொரு படங்கள் பார்த்தீங்கனாலே அந்த கேரக்டர்ஸ் நம்ம மனசுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த படத்துல ஒரு ஆளுக்கு மட்டும் 16 கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? அந்த 16 கேரக்டருமே எப்படி இருக்க போகுது? அதான் சொன்னேன். இப்போ நான் சார் கமல் சார் வந்து அழுதா பயங்கர ஆக்டிங்னு சொல்கிறோம், சிரிக்க வச்சா அந்த லெவலுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி யோகி பாபு சாரோட ஆக்டிங் டேலண்ட் இருக்குல்ல, அது இன்னும் நிஜமாவே இன்னும் ஆக்சுவலாக அப்ரிஷியேட் பண்ணல அப்படின்னு தோணுது எனக்கு. யூஸ் பண்ண படல ஆக்டிங் டேலண்ட் இன்னும் யூஸ் பண்ண படல அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அப்ரிஷியேட் பண்ண படல. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணாதானே நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் அப்ரிஷியேட்டே பண்ணப்படலன்னு தான் எனக்கு தோணுது யோகி பாபு சாரோட டேலண்ட். ஸோ 16 கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த காமெடி சார்ந்தே வரும். 16 கேரக்டர் பண்ணியிருக்காரு யோகி பாபு சார். அண்ட் நல்லா இருக்கும், எல்லாருக்குமே மக்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்படின்றதான் நம்புகிறேன். ஏன்னா அந்த 16 கேரக்டர் அவரால் புல் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த அவரோட டேலண்ட், அந்த ஆக்டிங் டேலண்ட்டும் அவரை ஸ்பான்டேனியஸ் டேலண்ட், அவர் டப்பிங்கில் ஆட் பண்ணுறது, ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறது. நீங்கள் அவருக்கு வந்து ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அவர் ஐ திங்க் யூ கேன் கிவ் யூ 4 ஃப்ளேவர்ஸ். 4 ஃப்ளேவரில் ஒரு டேரக்டராக ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணால் போதும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஹிஸ் டேலண்ட் அண்ட் தட் இஸ் வை இட் ஹஸ் கம் அவுட் வெல். அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிரபு சாரோட ஆக்டிங்குமே வெரி வெரி நேச்சுரல். அவர் ஒரு எஃபர்ட் போடுற மாதிரி இருக்காது அதில். நீங்கள் ரொமான் சாரோட லாஸ்ட்டாக பண்ண மின்சார கனவே எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது ஒரு கிராமராகவே, அந்த மின்சார கனவுல அவரோட ஆக்டிங்ன்றது ஒரு கிராமராகவே பல ஆக்டர்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அதில். ஸோ those are effortless acting இல்ல. So I think that is why we were happy seeing what we saw. அது கிரெடிட் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் as a director நீங்க கரெக்டா புல் பண்ணிருக்கீங்க நீங்க அந்த விஷயத்தை. பிகாஸ் தீபா மேம் சொன்னாங்க, நான் சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு காமெடிக்கல் ஆக்டர்னா நான் கொஞ்சம் ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன் சார். இல்லம்மா கொஞ்சம் குறைச்சிட்டேன், இது இந்த மீட்டர் கரெக்டா இருக்குமா, அந்த மாதிரி அந்த கிரெடிட்ஸ் நான் உங்களுக்கு தான் கொடுத்தானும். இந்த கம்ப்ளீட் செட்லயே வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா என்னன்னு சொல்வீங்க? Throughout 75 days, 70 days of great memory, and I think I was lucky, blessed to have a great team. Behind Woods தான் எங்களுக்கு ஆரம்பம். ஸோ Behind Woodsல இருந்து எல்லாருமே சிவசங்கர்ன்றது என் ஃப்ரெண்டு, அவர் த்ரூ அவுட்டாக இருந்திருக்காரு. ஸோ பிரவீன் கோ ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு. Behind Woodsோட என்டையர் டீம் என் கூட இருந்திருக்காங்க. ரமேஷ், தினேஷ், கிருஷ்ணா, கெனி, அவங்கெல்லாம் என் கூட டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் எல்லாரும் Behind Woodsல இருக்கிற எல்லாருமே என் கூட தோழாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வந்துட்டு ரொம்ப அழகாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. இன்னும் பயங்கரமாக இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமாக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் Behind Woods டீமாவும் என்டையர் மீடியா டீமாவும் உங்களுக்கு வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எல்லாருக்குமே. ஹோப்ஃபுல்லி வி கேன் கிவ் யூ தி ஹாப்பினஸ் அண்ட் பீப்புள் சந்தோஷமாக இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் எங்களோட எய்ம். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ. சந்தோஷ் ஜேக்கப் அவர்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நாங்க சூப்பரா இருக்கோம், ஹாப்பியா எக்ஸைட்டடா இருக்கோம். சோ வெல்கம் டு மூன்வாக் ஆடியோ லான்ச். சோ ஹவ் டு யூ ஃபீல்? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ கேமரால நான் சேர்ந்து பார்த்ததே கிடையாது. சோ ஐ அம் a little excited. வேற ஒண்ணும் இல்ல, லிட்டில் எக்ஸைட்டட். ஆக்சுவலி இவர் சும்மா சொல்றாரு, கேமரால பார்த்ததுதான் சொல்றீங்க. யூ ஆர் an பயங்கரமான சோஷியல் மீடியா ஃபேமஸான பர்சன். உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்க அவ்வளவு பாப்புலரா இருக்கீங்க. So how do you feel working in this project? First time உங்களுக்கு கால் வந்தப்போ உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? கால் வந்தப்போ என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பிரபுதேவா சார் ஆக்ட் பண்றாரு, ஏஆர் ரஹ்மான் சார் வந்து மியூசிக் பண்றாருன்னு உடனே எனக்கு இம்மீடியட்டா 97ல நான் ஃபர்ஸ்ட் இயர் MBBS இருக்கும் போது நான் மின்சார கனவு பார்த்தேன். எஸ், ஏஆர் ரஹ்மான் சாரும் பிரபுதேவா சாரும் நான் தியேட்டர்ல உட்கார்ந்து ஏஞ்சி கிளாப் பண்ணதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இம்மீடியட்டா. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபீலிங். அதுதான்
அந்த மோமெண்ட் அப்படியே வந்துச்சு எனக்கு. அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலா போன்ல பேசிட்டு இருக்கும் போது. சோ நீங்க ஏதாச்சும் சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா அந்த படத்துல இருந்து? கேட்டிருக்கேன், எல்லாம் 5மே கேட்டிருக்கேன். என்னோட ஸ்டோரிஸ்லயோ ரெகுலரா நான் வந்து மூவியோட சட்டெல்லாம் வந்துட்டு இன்டிகிரேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அந்த சாங்ஸ் எல்லாம்? ஆமா, இல்ல சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஏஆர் ரஹ்மான் சாரோட பாட்டு வந்து நான் அவரோட பயங்கர பெரிய ஃபேனு. அது ஒரு 10th 11th டைம்ல ஒரு டியூன் அன்லாக் ஆகும் மைண்ட்ல, 15th டைம்ல எல்லாமே சேரும், 20th டைம் கேட்டுட்டீங்கன்னா அந்த பாட்டு 50 வாட்டி நீங்க திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி அதுதான் நம்ம ரஹ்மான்ஸோட மேஜிக்னு நினைக்கிறேன். அவர் பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஓகேப்பா நல்லா இருக்குப்பா அப்படி தோணும். அதே வந்துட்டு 20வது வாட்டி இல்லாட்டி 30th டைம் கேட்கும்போது பா என்னையா பாட்டு இப்படி போட்டிருக்காரு இந்த மாதிரி அவ்வளவு பயங்கரமா சொல்லுவார்ல அவரு. எஸ். சோ இந்த படத்துல இருந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு மெமரினா நீங்க என்னவா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரிஸ்னா என்னன்னா, ஸோ நான் ஒரு டாக்டரா ஒரு சர்ஜனா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா எங்க வேலை ரொம்ப கஷ்டம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த மூவில நான் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சீனியர் ஆக்டர்ஸ். பிரபுதேவா சாரோட எனக்கு நிறைய ரோல் இருக்குது, யோகி பாபி சாரோடையும் எனக்கு ரோல்ஸ் இருந்துச்சு. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா அவங்க எவ்ரி செகண்ட் வந்து எப்படி நம்ம அந்த சீனை இன்னும் பெட்டராக்கலானே யோசிச்சுட்டு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஜோன்லயே ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் ஒர்க்கு அதுவும் கஷ்டம்தான். ஆனா இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸா நம்ம கிரியேட்டிவா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு இந்த மூவில இருந்து தான் புரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு ரொம்ப ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு கஷ்டமான வேலைன்றதை அண்டர்ஸ்டுட். சோ இனிமே நாங்க உங்களை வந்துட்டு இந்த மூவி இண்டஸ்ட்ரியில அடிக்கடிக்கு பார்க்கலாமா இல்லாட்டி எப்படி? வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் கோல் இன் திஸ்? சோ நான் ஒரு நாளைக்கு 3 சர்ஜரி பண்ணிட்டு 25 பேஷண்ட்ஸ் பாக்குறது. சோ ஒரு வருஷத்துல 7ல இருந்து 10 நாள் வேணா இதுக்காக ஒதுக்க முடியும், மூவி வேணா நம்ம பண்ணலாம். அவ்வளவுதான் என்கிட்ட இப்போதைக்கு டைம் இருக்கு. ஏன்னா பிகாஸ் எனக்கு இன்டராக்ட் பண்றது, ஐடியாஸை சிம்பிளிஃபை பண்றது, ஆளுங்களை வந்து சிரிக்க வைக்கிறது, அவங்க பிபியை கம்மி பண்றது, டான்ஸ் பண்ணி அவங்க கொஞ்சோண்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா எனி மூவ்மெண்ட் எனி லாஃப்டர் அதுல எனக்கு ஒரு பாட்டு இருந்துச்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஆல்வேஸ். யூ வில் பி வெரி ஹாப்பி. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்றீங்க. ஆனா வந்துட்டு இன்சைட் சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க பயங்கரமா இந்த மூவில வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்துட்டு தன்னடக்கத்தின் சிகரமா இருக்கீங்க. இல்லங்க நான் உண்மை சொல்லட்டா, டைரக்டர் வந்து பார்த்துட்டு ஓகே டாக்டர் இது நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னா நான் போய் சீனை கூட பார்க்கல. ஸோ எனக்கு ஆக்சுவலா இது நர்வஸ்னஸ் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஆனா என்னோட பிரின்சிபல் என்னன்னா வாழ்க்கையில நம்ம ப்ரொஃபஷனல்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். எஸ், ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டாக்டர் இது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நான் அவர் சிரிச்சுட்டே சொல்லிட்டாருன்னு வைங்களேன், டைரக்டர் ரொம்ப சந்தோஷம், நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, மேல வர எதுவுமே வேண்டாம். அதனால எனக்கு ஆக்சுவலா நான் எப்படி நடிச்சிருக்கேன்னே எனக்கு தெரியல. ஆனா படத்தை டைரக்ட் பண்ணவங்களுக்கு தெரியும், அவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு போதும். அவங்க சந்தோஷமா இருந்தா நீங்க ஹாப்பி. அதுக்கப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருந்தா எனக்கு இன்னும் டபுள் சந்தோஷம், டபுள் ஹாப்பினஸ்ல. I'll be very happy with Okay it. fine sir, thank you so much for being a part of this great movie and all the very best for your career and also for your future in Tamil film. Thank you so much. Thank you so much sir. Thank you guys to all of you. வணக்கம். இப்போ சத்யன் அண்ட் விக்னேஷ் வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம் and welcome to Moonwalk audio launch. So யார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க? சத்யன். அப்ப நான் விக்னேஷ் கிட்ட இருந்து ஆரம்பிப்பேன். சொல்லுங்க விக்னேஷ், how excited are you? Very much excited and so happy to see you here. ஆஹா, எனக்கு ரொம்ப ஆக்சுவலி எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை ஒவ்வொரு மேடையிலயும் ஒவ்வொரு சேனல்லையும் பார்க்கும்போது அப்பா மனுஷன் வளர்ந்துகிட்டே இருக்கானேப்பான்ற மாதிரி இருக்கு எனக்கு. சொல்லுங்க இந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மொமெண்ட்டுக்கு வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒரு ரிகர்ஸ் பண்ணிருப்போம்ல, நான்லாம் லிரிசிஸ்ட் ஆயிட்டேன்னா நான்லாம் ரஹ்மான் சாரோட ஆடியோ லான்ச்ல ஸ்டேஜ்ல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மொமெண்ட். ஸோ வெரி வெரி எக்ஸைட்டட். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே கனவு சின்ன வயசுல இருந்து எப்படியாச்சும் ரஹ்மான் சார் அவரோட பாட்டுல மட்டும் நான் ஒரு வரி எழுதிட்டேன்னா போதும்டா இந்த உலகத்துக்கே நான் நிரூபிச்சிட்டேன் நான் ஒரு லிரிக்கிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு கால் வரும்போது நீங்க எப்படி எக்ஸைட்? பிராங்க் கால் தானே பண்றீங்க அந்த மாதிரி இருந்துச்சா இல்ல வந்துட்டு ஆக்சுவலி நம்பி உள்ள போயிட்டீங்களா?
இல்ல ஆக்சுவலா பிஃபோர் உரி வந்திருந்தா நான் கண்டிப்பா இதா இருப்பேன், ஏதோ பிராங்க் கால் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்க உரிக்கு கேட்டோம், நல்லா இருந்தது. ஸோ ஒரு சாங் எழுதணும் வரீங்களான்னு கூப்பிட்டு நேர்ல தான் அந்த வந்து இது ரஹ்மான் சாரோட சாங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால என்னால அந்த எக்ஸைட்மெண்ட்டை வெளிக்காட்ட முடியல. ஓகே 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 கேஷுவலா ரஹ்மான் சார் தானே பேப்பர் பென் கொண்டு வாங்க அந்த மாதிரி இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நம்ம குதி போல கேன் யூ மீட் ஜஸ்ட் 2 minutes அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் குதிச்சிட்டு வருவோம்ல. ரஹ்மான் சாரோட பாட்டு எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிங்களா? எக்ஸாக்ட்லி, கிட்டத்தட்ட அதே மொமெண்ட்ல தான் இருந்தது. ஓகே, சோ சத்யன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நன்றி. ரொம்ப சமத்து பையனா இருக்கீங்களே, நீங்க சொல்லுங்க சத்யன். சோ ஹவ் வாஸ் தி மொமெண்ட் ஃபார் யூ? இந்த படத்துல வந்து நீங்க ஒரு பாட்டா இருக்கீங்கன்னு தெரிஞ்சப்போ இப்போ எனக்குமே வந்துட்டு நான் நம்பியிருக்க மாட்டேன். எனக்குமே ஜஸ்ட் ஆஃப்டர் ஆசை கூட ஹிட் ஆகி எனக்கு அந்த வரவேற்பு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கும் போது தான் எனக்கும் அந்த கால் வந்துச்சு. ஸோ இட் வாஸ் அன்பிலீவபிள் அண்ட் யூனோ கிரேசி மூமெண்ட் எனக்கும். யா ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸாட்டிக் ஆனஸ்ட்லி. அவர்தான் தலைவர் இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று போட்டு விட்டாரு பாருங்க. ஐ அம் சோ என்ன வார்த்தை சொன்னீங்க இன்னொரு சொல்லுங்க. எக்ஸ்டாட்டிக். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ வந்துட்டு ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு அவர் வரும்போது லைட்டா வாய்ஸ்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்களே, எங்களுக்காக ஒரு லைட்டா 4 வரி எடுத்து விடுங்க. நான் பண்ணதை நீங்க பாத்தீங்க? நான் பார்த்தது கேமரா எல்லாம் பார்த்தாங்க. நீங்க மைக் வச்சுட்டு போன் எல்லாம் பார்த்து லிரிக்ஸ்ல ஏதோ ரெடி பண்ணிட்டு இருந்தீங்க. சோ எங்களுக்காக ஒரு அழகான ஒரு பாட்டு எடுத்து விட்டீங்க, நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபிலிம்ல நான் எழுதின பாட்டே இது பண்றேன். எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்புட்டாவே என்ன இருந்தது அப்படின்னா, இது வந்து ஒரு மூவ் ஆன் ட்ராக், ஆனா ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். மூவ் ஆன்ங்கிறதே ஹாப்பி தான், ஆனா அதை நம்ம அவ்வளவு ஹாப்பியா சொல்ல மாட்டோம். பட் யாருக்கு ஹாப்பி மூவ் ஆன்ன்றது இல்லங்க, ஜெனரலா சொல்றேன். சோ அது வந்து பல்லவி வந்து ரொம்ப திருக்குறள் மாதிரி இருக்கும், அதை நீங்க கிராக் பண்ணும் அப்படின்னாங்க. சோ பல்லவி டியூன் எப்படி வரும்னா அவ்வளவுதான் வரும். ஸோ இதுல வந்து ஒன்று போயிடுச்சுன்னா போட்டுருணும், அது பிடிச்சிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எப்படி வந்ததுன்னா, போனா ஒண்ணு போனா போகட்டும் கண்ணா, அது கூட நீயும் போனா காணா போவனா, ஓ டிங்க 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 அப்படி வரும். அவ்வளவுதான், டான்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பாடிட்டே இருந்தீங்கன்னா நான் டான்ஸ் ஆட வச்சிருவேன் அவங்கள. ரொம்ப டைட்டா போட்டுருங்க, கையை தூக்குனாலே கிழிஞ்சிரும். இல்ல ஐ திங்க் ஸ்டேஜ் உங்களை வச்சு ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு என்னோட சீனியர்ஸ் உங்களை டீல் பண்ணிப்பாங்க ஸ்டேஜ்ல. நீங்க சொல்லுங்க, அவரை பாட வச்சேன். சோ அடுத்து யாரு? நீங்க தானே. நீங்க வந்துட்டு எங்க இங்க வரவங்க எல்லாருமே மல்டி டேலண்டட் பீப்புளுங்க. நான் வந்துட்டு நீங்க லிரிசிஸ்டா மட்டும் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு உங்க மேல. சோ நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் இஸ் லைக் சூப்பர் டூப்பர் ஹிட், எவ்ரிவன் வி ஆல் லவ்ட் இட். சோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு நீங்க எழுதின அந்த அழகான பாட்டை எங்களுக்காக சூப்பரா பாடி காட்ட போறீங்க. ஷோர். ஸோ நான் ஜிகர் பாட்டு தான் நான் எழுதினது. அதுல நடுவுல இருந்து ஒரு 2 வரி பாடி. அக்கரசே உள்ளமே உள்ள வரைய வைக்குது மனசுக்குள்ள, ஓ மாமழை விழ விண்ணல மின்ன வண்ண வண்ண இரவுகளை உச்சி பத்திக்குதா, வீணான சோகம் வேணாம் என் நினைப்புல தேனு மிட்டாய். ஸோ இந்த சாங்குமே வந்துட்டு இவர் சொன்ன மாதிரி ஒரு லைக் மொத்தமாவே இட்ஸ் லைக் ஒரு ஹாப்பியான ஒரு ஜாய்ஃபுல்லான யூனோ இட்ஸ் ஜர்னி டு ஹாப்பினஸ்ங்கிற மாதிரி ஒரு மீனிங்ல தான். ஸோ ஒவ்வொரு லிரிக்குமே அதுக்கு இந்த நினைப்புல தேனு மிட்டாய் அந்த மாதிரி விஷயம்லாம் நினைச்சு எழுதுனீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, நினைச்சு இன்ஸ்பிரேஷன் யாரு? இன்ஸ்பிரேஷன் யாரும் இல்ல, ஜஸ்ட் ஹாப்பினஸ் ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு என்னென்ன விஷயம் எல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதோ லைக் பையன் படிச்சுப்பா மீடியால படிச்சுப்பா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் கொடுக்க மாட்டேன். எவ்வளவு தெளிவா இருக்கு, நான் கேமரா கூட பதில் சொல்றது மட்டும் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி தெளிவா இருக்க பாத்தியா? ஆனா பிடிப்பேன், ஃபியூச்சர்ல ஏதாச்சும் எடுத்து உங்களை நான் பிடிப்பேன். நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். Okay, fine. So boys, congratulations and all the very best. So please enjoy the event. Thank you so much. Thank you. எஸ் ராம்குமார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கோம். நீங்க வந்தாலே வந்துட்டு எந்த இடமா இருந்தாலும் சரி அப்படியே கல 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 கலன்னு இருக்கும். சோ அந்த மாதிரி வந்துட்டு we are so happy to have you on the project Moonwalk. My pleasure. என்னோட ஃபர்ஸ்ட் படம் இது. அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ வந்துட்டு ராம்குமாரோட ஃபர்ஸ்ட் படம் Moonwalk. சோ வந்துட்டு உங்களோட லான்ச் இந்த அளவுக்கு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? சோ how was your அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் கால் வந்தப்போ, இல்ல அந்த படத்துல கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட்? இல்ல, எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி நாங்க இந்த மாதிரி பிஹைண்ட் ரூட்ஸ்ல இருந்து பேசுறோம், பிரபுதேவா சார் ஹீரோ ஒரு படம் பண்றாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாருனே, நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாத்துறேங்க அப்படின்னு சொன்னேன். இல்லங்க நீங்க பார்க்கலாம் கூடாது, நீங்க வந்து நடிக்கணும்னு சொன்னாங்க. என்னால நம்பவே முடியல. அதுக்கப்புறம் மனோஜ் சார் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் படம் வந்து நடிச்சது வந்து ஒரு பயங்கர ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட
ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிரபுதேவா மாஸ்டரோட காம்பினேஷன் ஷாட் தான். அவரும் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ ஓவரால் ஷூட் எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே செம ஃபன்னாக இருந்துச்சு. இது வரைக்கும் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. படம் இன்னும் செம சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் பார்க்குறதுக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்களும் ஆக்சுவலி பயங்கர ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை அந்த படத்துல பாக்குறதுக்கு. எங்களுக்கு ரிவீல் பண்ணாம அந்த மாதிரி என்ன கேரக்டர் பண்றீங்க அந்த மாதிரி லைட்டா ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். ஓகே, படத்தோட ஓப்பனிங் ஷாட்டே நம்ம தான். ஆனால் அதை தாண்டி வேற ஏதாவது சொன்னால் இப்போ கதை வெளியே வந்துடும். ஆமாம், அதுக்கப்புறம் என்ன அடி பிச்சிருவாங்க. அதனால அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது. பட் ராஜ் பாபர்னு ஒரு பயங்கர டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர். நீங்கள் வழக்கமாக பார்க்குற ராம்குமார் மாதிரி ரொம்ப கலகலப்பாக இருக்காது. பட் ஒரு ஃபன்னான கேரக்டர். ஆக்சுவலாக நீங்கள் கெட்டப்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக பயங்கர செயின்லாம் ஒரு 2-3 கிலோவுக்கு செயின் போட்டு விட்டுருந்தாங்க எனக்கு. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இது வரைக்கும் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்த ராம்குமாரோ இல்லை ரீல்ஸில் பார்த்த ராம்குமாரோ இல்லாமல் பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஒரு ராம்குமாரை ராஜ் பாபரா இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதான் என்னோட கேரக்டரோட பேர். நிறைய பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த போஸ்ட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது பிரபுதேவா சாரோட கேரக்டர் பேர் பப்பு டீஸ் எதிரி நம்பர் 3 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்றது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இட் வில் பி ஃபன். ஆக்சுவலி வந்துட்டு இவர் எப்படி சொன்னா இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி வந்துட்டு ஏதோ ஒண்ணு சொல்லி குழப்பி விட்டுருக்கீங்க. ஒழுங்கா நான் சொல்ல முடியும்னு சொல்லியிருந்தா கூட நான் அமைதியா உட்கார்ந்து இருந்திருப்பேன். சொல்ல முடியும், சொல்றது நிறைய விஷயம் இருக்கு ஆனா சொல்ல முடியாது. சொல்ல மாட்டீங்களா என்கிட்ட? பரவாயில்ல, எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாருங்க. இந்த படத்துலயே உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஒரு மெமரி அப்படின்னா என்னன்னு சொல்வீங்க நீங்க? ஃபேவரட் மெமரினா நான் சொன்னது அந்த ஃபர்ஸ்ட் ஷாட். அது வந்து கோழிக்கோட்ல ஷூட் பண்ண கேரளால ஃபர்ஸ்ட் ஷாட்டே பிரபுதேவா மாஸ்டர் கூட பயங்கர காம்பினேஷன் ஷாட். நான் அவரோட பெரிய ஃபேன். இப்போ இல்லை 90ஸ்லேருந்து அவர் நடித்த எல்லா படத்துலையுமே பயங்கர பெரிய ஃபேன். ஆக்சுவலாக 2000ஸ்லாம் அவர் படம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் பிரபுதேவா சார் ஏஆர் ரஹ்மான் சார் காம்பினேஷன்றது ஒரு பயங்கர ஐகானிக்கான ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் நம்ம மின்சார கனவுலாம் என்னோட எவர் கிரீன் ஃபேவரட் டாப் 1 லிஸ்ட்டில் இருக்கும் எப்பயுமே அதில் உள்ள பாட்டெலாம். அதனால பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டில் பிரபுதேவா மாஸ்டர் கூட பண்ணது தான் த கோர் மெமரி ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அது ரொம்ப அவரும் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக எத்தனை டேக் போனாலும் ரொம்ப சப்போர்ட்டிவாக நல்லா சொல்லி கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்கள் அதை பற்றி ஸ்டேஜில் வேற சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால இங்கே இவ்வளோதான் சொல்ல முடியும். அதுதான் நாங்கள் இதோட நாங்களும் கட் பண்ணி நிறுத்திக்கிறோம். பிகாஸ் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக மக்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு மாதிரி நீங்க பல படங்கள் பண்ணணும்ன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எஸ், இப்போ நம்ம மூன் வாக்கோட ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட படத்துடைய ஆர்ட் டைரக்டர் ஷனு அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஷனு, எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். சோ எப்படி செம பப்ளியா இருக்கீங்களா? எப்படி படத்துல ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அந்த கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஓகேங்க, நான் என்ன கேட்க போனா உங்களுக்கு கிரியேட் பண்றதுல ரொம்ப கஷ்டமா இந்த செட் ஒர்க்னா நீங்க என்னன்னு சொல்வீங்க? சாங்ஸுக்கு செட் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் இந்த 2 லெஜெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்க செட் ஒர்க் போட் அது ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கிழிச்சிருவாங்க உங்களை. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இன்னும் ப்ரெஷர்ன்றதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான் எனக்கு. இல்ல 5 பாட்டுமே வந்து ரஹ்மான் சாரே பாடியிருக்காரு. 5 சாங்குமே பிரபுதேவா சார் டான்ஸ் ஆடுறாருன்றப்ப வந்து அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் லெவலே ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்போ டேரக்டர் சாரோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு. இது வரைக்கும் தமிழ் சினிமால இல்லாத மாதிரி வேணும்ன்றது தான் அவரோட ஐடியாஸே. ஸோ அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு செட்டுமே நம்ம யோசிக்கிறதுன்றது லாங் ப்ராசஸா இருக்கு. எப்படி தெலுங்கு சினிமா செட் மாதிரி போட்டிருக்கீங்களா இல்ல எல்லாமே ஆல் இந்தியா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மாதிரி ஆல் ஓவர் தி வேர்ல்ட்? சரி, எங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்க என்ன சொல்வீங்க? படத்துல இருந்து வந்த உங்களுக்கு கால் வந்து அந்த ஒரு மொமெண்டா இருந்துச்சா, இல்ல வந்துட்டு 2 பேரும் செட்ல பார்த்த ஒரு மொமெண்டா இருந்துச்சா, இல்ல வந்துட்டு ஷூட் முடிச்சு அப்பா ராப்னு சொல்லி முடிச்சிட்டாங்கடா அந்த ஒரு மொமெண்டா? வாட் வாஸ் யுவர் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் ஆன் செட்? எனக்கு வந்து the first day of shoot இருக்கும் mostly because it happened in Calicut. பிகாஸ் சாருக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹவுஸ் ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் தான் வேணும்னு கேட்டிருந்தாரு. அது இங்கே எங்கேயுமே இருக்க வீட்டில் எனக்கு ஷூட்டிங் வீட்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு we went all the way to Calicut to shoot for that single house. So until unless the shoot actually begins நான் ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு தான் அதுமே ஹிட் ஆகல. நம்ம இந்த படத்தை பண்றோம் அப்படினு ஏன்னா நிறைய படங்கள் நம்ம பார்த்திருக்கோம்ன்றப்ப சரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலா ஷூட் பண்ணப்ப ஆக்சுவலா பிடி சார் வந்து நேர்ல பார்க்கறோம். இட்ஸ் லைக் வாவ் சார் சமையா இருக்காருல்ல. பிரபுதேவா சாரையும் ரஹ்மான் சாரையும் பார்த்துட்டோம். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. எஸ், சோ வந்துட்டு நான் கேட்ட கேள்விக்கு நீங்க டப்புனு ஈஸியா பதில் சொல்லி முடிச்சிட்டீங்க. இருந்ததுலேயே ரொம்ப கஷ்டமான செட் வந்துட்டு அந்த சாங்ஸோட செட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க பண்ண அந்த ஆர்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். சோ வந்துட்டு ப்ளீஸ் என்ஜாய் த ஆடியோ லான்ச் அண்ட் we are so happy to have you here. Congratulations and all the very best உங்களுடைய ஃபியூச்சருக்கு. Thank you so much. எஸ், ஸோ மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல நம்ம இருக்கோம். நம்மளோட கோ ப்ரொடியூசர் அவர்கள் பிரவீன் ஜாயின் பண்ணிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, வணக்கம்.
ஸோ வந்துட்டு இந்த படத்துல எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா உச்சக்கட்ட ஸ்ட்ரெஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவர்களுக்கு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த கதை ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும்ல, ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இங்க பாருங்க நான் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சார் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருந்துச்சு? ஸோ உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? எனக்கு உண்மை மட்டும்தான் வேண்டும், வேற எதுவுமே வேண்டாம். ஸோ கதை வந்து நான் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்குறீங்களா? என்ன சார் நீங்க ப்ரொடியூசர் கதை கேட்கலன்னு சொல்றீங்க? ஸோ let me recollect. ஒரு 10 minutes கேட்டிருப்பேன் கதை. அதுவும் வந்து ஆஃப்டர் எவ்ரிதிங் வாஸ் டன், கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் கதையே கேட்டேன். அப்போ மட்டும் எதுக்கு சார் கேட்டீங்க? அது வந்து மனோஜ் வந்து எனக்கு வந்து சிவாவை சொல்லி ஒரு 10 minutes வந்து கதை கேட்டுக்கோ அப்படின்னு அனுப்பினா, அதனால தான் கேட்டேன். ஐ திங்க் வந்துட்டு இது மனோஜ் சார் மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கைன்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? Absolutely. ஸோ மனோஜ் நானும் வந்து we go back long ways. 22 வருஷமா தெரியும். அண்ட் நான் அந்த படம் பண்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. அண்ட் ஸ்டோரி ப்ளீஸ். ஓகே, ஸோ ஒரு 2 years பேக் மனோஜ் வந்து சென்னையில் மீட் பண்ணினேன். அப்போ வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதுசு, சைன் எதுவுமே தெரியாது. அண்ட் மனோஜ்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ், ஒரு ப்ராஜெக்ட் பற்றி கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், மச்சி அதெல்லாம் பண்ணாத, நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறேன், நம்ம பேசலாம் அப்படின்னா. ஸோ திஸ் வாஸ் 23 ஜூலையில். அதுக்கப்புறம் 6 months நாங்கள் பேசினோம். அண்ட் Jan 24 வி ஃபைனலைஸ் டூயிங் திஸ். நான் திருப்பி இங்கே வந்தேன். Jan 24 வந்து வி சைன் த கான்ட்ராக்ட். அப்போ தான் வந்து எனக்கு கதை என்ன, காஸ்ட் என்ன, குரூ என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். பட் வந்துட்டு நம்மளோட காஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி பார்த்தோம்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது வந்து எல்லா இட் வாஸ் லைக் டாக் ஆஃப் த டவுன். அப்படிதான் இருந்துச்சு. பிரபுதேவா மாஸ்டர், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக். ஸோ அந்த காம்பினேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ எப்படி ரியாக்ட் பண்ணீங்க மனோஜ் சார் கிட்ட? ஸோ அந்த காம்பினேஷன் தான் வந்து அவன் மூவியோட யூஎஸ்பி அப்படின்னு இது ப்ரெசென்ட் பண்ணினா, அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ். ஸோ அவங்களோட காம்பினேஷன் இஸ் வெரி எக்ஸைட்டிங் அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குது. பட் ஈவன் மோர் தென் தட், மூவி இட்ஸ் அ மூவி அட் த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடி மூவி. அண்ட் 2.5 hours ஆடியன்ஸை என்கேஜாக சிரிக்க வச்சு சந்தோஷமாக வச்சு அனுப்புறது தான் வந்து கோல். அண்ட் அது வந்து மனோஜ் வாஸ் வெரி கிளியர் ஃப்ரம் day one. அண்ட் ஸோ ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் வெல். நானும் இன்னும் மூவி பார்க்கல, உங்களோட சேர்ந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். நீங்களே கூட ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? அப்சல்யூட்லி. எனக்கு வந்து தெரியாது என்ன, பட் 6 months நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறேன். 8 edit முடிஞ்சிருச்சு, இது வரைக்கும் நான் பார்க்கல. மேபி எண்ட் ஆஃப் த மந்த் தெரியலாம், காட்டலாம். பட் மோஸ்ட் லைக்லி மனோஜை தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். அது டிரெக்டர்ஸ்க்கே இருக்கிற ஒரு விஷயம் நினைக்கிறேன். பர்ஃபெக்டா அந்த அவுட் வரதுக்கு முன்னாடி காட்டவே மாட்டாங்க. ஸோ மனோஜ் சார் மேலதான் நீங்க கம்ப்ளீட் நம்பிக்கை வச்சு இந்த ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஸோ மனோஜ் சாரை பத்தி எங்களுக்காக சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுவீங்க? ஸோ ப்ரொடக்ஷன் வரும்போது அஃப்கோர்ஸ் ஃபண்டிங் அண்ட் அக்கௌண்டிங் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸோ மனோஜ் பற்றி எனக்கு இருந்த ட்ரஸ்ட் மோர் தென் கிரியேட்டிவ் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட், அதை விட 10 rupees கூட வந்து மிஸ் அப்ராப்ரியேட்டட் இல்லைன்னா ஏமாத்துறது அது மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அவனே எங்கேயாவது ஏமாந்தா தான் உண்டு. பட் நத்திங், எங்களை பொறுத்த வரைக்கும் நோ கன்ஃபியூஷன். அது வந்து ரைட் ஃப்ரம் day one எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து டஸ் நோ திங்கிங் அபவுட். ப்ளஸ் 20 years கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறான். அண்ட் ஹி நோஸ் வாட் த ஆடியன்ஸ் நீட்ஸ். ஸோ அதனால ஐ நோ தட் ஹி வில் டூ அ குட் ஜாப். ஸோ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட்டுக்குள்ள போயிருப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஹ்மான் சார் 5 songs பாடியிருக்காருன்னுட்டு. நீங்க செட்டுக்குள்ள போகும்போது ரஹ்மான் சார் ஒரு ஃபுல் பாட்டுக்கு சூப்பரா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? நீங்க அதை கண்ணால வேற பார்த்திருக்கீங்க. ஹவ் வாஸ் இட் ஃபார் யூ? உண்மையை சொன்னா கொஞ்சம் பாவமா இருந்தது அவரை பார்க்கும்போது. எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க அவரை? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க எங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மனோஜோட ஜாப். அவர்கிட்ட மனோஜ் தான் கன்வின்ஸ் பண்ணினா. அண்ட் நான் செட்ல வந்து லாஸ்ட் வீக் தான் அங்கே மீட் பண்ணினேன் அந்த சாங்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அண்ட் முந்தின நாள் வந்து ஹி நெவர் ஹேட் ஸ்லீப். ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கினாரு. ரஹ்மான் சார் அவ்வளவு பயப்படுத்தி வச்சிருக்கீங்க நீங்க அந்த குழந்தைய. ஆமா. ஸோ அவர் வந்து ஹி வாஸ் வெரி டயர்ட் அண்ட் லிட்ரலி சேர்ல உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்தாரு. அண்ட் அவரை வந்து ஃபுல் சாங்குக்கு வந்து மனோஜ் வந்து இது பண்ணுங்க அதை பண்ணுங்க அங்கே உட்காருங்கன்னு ஹி வாஸ் லைக் ரொம்ப படுத்திட்டு இருந்தான். நான் கொஞ்சம் பாவமா இருந்தது அவரை பார்க்கும்போது. அண்ட் கொஞ்சம் பயமாவும் இருந்தது. ஐயோ எப்போ வந்து இவர் அனாயை வேண்டாம் அப்படின்னு போறாரோ அப்படின்னு தோணிட்டு இருந்தது. பக்கு பக்குன்னு இருந்துட்டே இருந்ததுல சார் எப்போ கோவப்படுவாரோ அப்படின்னுட்டு. ஆமா. பட் ஃபைனலி வந்து அவர் என்ஜாய் பண்ணினாரு. ஸோ ஹி வாஸ் லைக் அ கிட். அண்ட் செட்ல வந்து அந்த சாங்கை வந்து ஹி வாஸ் லைக் completely enjoying and I think it has come out really well and I'm excited for it. Of course we are also like super duper excited. எங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் இப்போதான் நீங்க எங்களுக்கு சொல்ல போறீங்கன்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும்? அது ஒரு விஷயம் as a producer-ஆ ஷேர் பண்ணீங்கன்னா நான் ஹாப்பியா இருப்பேன். பட்டும் படாம தொட்டும் தொடாம ஒரு விஷயம் லைட்டா அப்படியே போட்டு விட்டீங்கன்னா. Okay.
ஸோ இது வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பட் நான் Okay. ஒரு டீசர் வேணா கொடுக்குறேன். டீசர் ப்ளீஸ் சொல்லுங்க. ஸோ இந்த மூவில வந்து நிறைய காமெடி கேரக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. எஸ் And one of them has done a record in Tamil industry. ரெக்கார்ட். ஓ Record. ஓகே So, number of it's a record in Tamil movie. ஓகே மொத்தத்துல அவ்வளவுதான். வந்துட்டு பயங்கரமான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி ஏதோ ஒரு சூப்பரான ரெக்கார்ட் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு நிறைவேற்றிருக்காங்க. அண்ட் சார் we are so happy for you and all the very best. இது மட்டும் இல்லாம இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் நீங்க இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கணும். நான் அடுத்தடுத்து எல்லாத்தையும் கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன். நீங்க சூப்பரா உங்களுக்கு பதில் சொல்லி எக்ஸைட் பண்ணிட்டே இருங்க. Thank you so much for Thank you joining so us. much. Thank And you. ரஹ்மான் சாரோட பிறந்தநாள் வருகிறது. அதுக்காக பல வார்த்தைகள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஹாப்பியா இருக்கும். Happy birthday, Error sir. Very good. எஸ் நம்ம மூன் வாக் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட டபுள் ஜே ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ வந்துட்டு ஜோவல் ஜோ ஏன்னா வந்துட்டு தெளிவா சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இஸ் அ ராப்பர். ஸோ எப்படி இருக்கீங்க? ஓ நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கு? நான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸோ இட்ஸ் எவ்ரிஒன்ஸ் கனவுன்னு சொல்லுவாங்கல்ல ரஹ்மான் சாரோட மியூசிக்ல ஒரு சின்ன பாட்டு அந்த கூட அவ்வளோ ஹாப்பியா வந்துட்டு நம்ம இருப்போம். Absolutely. It's So, such a privilege. Yeah. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Oh, super experience. That it's like a dream come true. Like you pray to God for moments like this, and then finally the one like it just all happened. And thank you to Manoj sir for making it all happen. One fine day reels எல்லாம் scroll பண்ணுங்க. One time he saw my reel and he was like, oh, this guy's voice is very good. Let's try it out. Audition market, and after that, well, everything is just from above. உங்களுக்கு வார்த்தையே வரல. That is how happy you are. Exactly. I can never say how it feels like. It's just a blessing. That's all I can say. The proper blessing, no? Yes. சரி ஓகே. இதுல வந்து நீங்க ஒரு ராப் போர்ஷன் வந்துட்டு நீங்க Yes. பாடிருக்கீங்க. Yes. சோ வந்துட்டு அந்த சாரோட அந்த அப்ப சார் உங்களோட இருந்தாரா? Yes. அந்த ஒரு மொமெண்ட்டை பத்தி இப்ப எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Oh, so recording time illa sir illa, and like after the session was done, I was in Canada. So Canada வந்து like I send my recording and உங்களுக்கு send பண்ணிட்டு and they check and they come back, check, come back like 10 times or 20 times. So director sir will be like no, repeat, இன்னும் powerful. And then the best version came out of me, and special thanks to him for making it happen. And then finally they gave the last bit to Rahman sir, and Rahman sir was like, double J is good enough to go. That was the moment I was like, my hard work became it feels like I have worked for something and finally made a meaning to it. உங்களை பாக்குறதுக்கு எப்ப தெரியுமா இருக்கும்? டாய் ஷாப்ல விட்ட குழந்தை மாதிரி இருக்கீங்க. அவ்வளோ எக்ஸைட்டட் and you have a really amazing voice. அப்படியே கண்ணீர்னிட்டு இருக்கு. Thank you. சோ உங்க வாய்ஸ்ல வந்துட்டு எங்களுக்காக லைட்டா ஏதாச்சும் ஒரு போர்ஷன் வந்துட்டு பாடி காமிச்சீங்கன்னா I think we will be happy as an audience. Okay. The Miley portion? Is The Miley is released. It is just a mini version is released. Yeah, so நீங்க ரிலீஸ் ஆன இந்த மினி வெர்ஷன் எங்களுக்காக பாடி காமிச்சீங்கன்னா we'll be Okay, happy. perfect. இப்போ உங்களோட வெர்ஷன் வந்துட்டு நாங்க நிறையவே கேட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்கோம். சோ வந்துட்டு அதோட ஃபுல் வெர்ஷனை பார்க்கிறதுக்காக we are eagerly waiting. And Double J, all the very best for your future. Thank you so much. Okay. And all the very best to you everyone as well. Thank you so much. Enjoy the event. Thank you so much. Thank you. ஒரு ஷேக்கர் மாஸ்டர் ஜாயின் பண்ணிருக்காரு. இஸ் a choreographer. Fire sir, நீங்க actually you are a fire. So you tell me, இந்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் க்ரூவா ஜாயின் பண்ணும்போது நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். ஓகே இவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்ட்டு. நீங்க ஆல்ரெடி நிறைய சாதிச்சிருக்கீங்க, நிறைய பெஸ்ட் கோரியோகிராஃப்ஸ்ல எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அப்பா. வணக்கம். எனக்கு தமிழ் சுத்தமா தெரியாது, கொஞ்சம் தெரியும். சரி, இதுவே அழகா தான் இருக்கு. ஓகே எதனா தப்பு பேசுனா క్షమించింగப்பா. ప్రభు మాస్టర్ అంటే அவனை பார்த்தா ஐ கேம் இயர். கரெக்டா அவங்கள கண்ணு ஆயிடுச்சு சார். அவர் பார்த்தா ஐ கேம் இயர். when I was in school I saw his dance. I went to dance class, I learned him. இப்போ பிரபு மாஸ்டருக்கு கொரியோகிராஃபி பண்ணுறதுன்னா அதுக்கு மேலே ఇంకా எந்த கொரியோகிராஃபிக்கு எந்த டான்ஸஸ்க்கு அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ. பட் சார் கிட்ட கோரியோகிராஃப் பண்ணும்போது சார் ஏதாச்சும் இன்புட்ஸ் மாதிரி கொடுப்பாரா? நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி சொல்வாரா? இல்லை சார் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஓகே வித் யோர் கோரியோகிராஃபி இட்செல்ஃப்? இந்த படத்துக்கு ஐ டிட் 3 songs, 3 song பண்ணிட்டு ஒன் டைம் கூட மாஸ்டர் வந்து இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேக்கர், இது சேஞ்ச் பண்ணுங்க ஷேக்கர் அந்த மாதிரி கேட்கல. நீயும் டைரக்டர் யூ டிசைடட்
whatever you want, I'll do that. He said that. Thank you, sir. Thank you, I think Prabhu, he sir. was a proper student ன்னு நினைக்கிறேன். நீங்க choreograph பண்ண songல your favorite songனா what would that be? My favorite song இந்த படத்துல இந்த படத்துல இந்த படத்துல I did 3 songs. எல்லாரும் நான் favorite. ஆனாலும் pick one favorite for us. கஷ்டம் தான் but still. But still. Ethu is one of my favorite song and Tinga Tinga is one of my favorite song. Mailu also. I think எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். I think வந்துட்டு உங்களோட சாங்ஸ் உங்களோட கோரியோகிராஃபி எல்லாமே நாங்கள் ரொம்ப லவ் பண்ணி ரசிச்சிருக்கோம். இந்த ஃபுல் பாட்டு வரதுக்கு we are eagerly waiting. என்ன மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஸ்டெப்ஸ்லாம் எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு பார்க்கிறதுக்கு so eager. I'm also waiting to see on big screen. On big screen இல்லைங்களா? Prabhu Master dance, A.R. Rahman sir music தி and choreography. So எங்களை மாதிரி நீங்களும் எக்ஸைட்டடா இருக்கீங்க. Thank you so much for joining with us today. Please enjoy the event, sir. Thank you.